friends, welcome to Series Bites. இன்னைக்கு இந்த அவரைக்காய் வச்சு பண்ண போறேன். இது நாட்டு அவரைக்காய். பட்டை அவரைக்காய் மாதிரி இல்லைங்க. பட்டை அவரைக்காய் விட இது ரொம்ப ஃபுல் ஃபைபர் உள்ளது. இது இந்த சீசன்ல தான் கிடைக்கும். கிடைச்சுன்னா விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஹெல்தியான ஒரு அவரைக்காய். இதை வச்சு நான் எப்படி ஒரு ஈஸியாக ஒரு ரெசிபி டிஷ்ஷு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஈஸியான கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு 1/4 கிலோ அவரைக்காய், 3 தக்காளி, 1 வெங்காயம், 3 பச்சை மிளகா. இதோட நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இதை சேர்க்க போகிறேன். இது ஆல்ரெடி நைட்டு ஊற வச்சது பயிறு, பச்சை பயிறு. அதுக்கப்புறம் இந்த அவரைக்காய், இதுதான் நான் சொன்ன அந்த அவரைக்காய். இதை நான் எப்படி உரிக்கணும்னு காமிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்படி இதோட நாரெல்லாம் எடுத்துட்டேன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு நார் சத்து உள்ளது. இது இப்படி தான் உரிக்கணும். ஓகேங்களா? இப்படி ஒரு கடாய் எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இதில் நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறேன். அவரைக்காய், வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம். இப்போ தக்காளி ரொம்ப சீசனாக இருக்கிறதுனால எவ்வளோ 3 கிலோ 100 ரூபா தான் தக்காளி. அதனால நான் தாராளமாக தக்காளி போட்டுக்கிறேன். ஸ்ப்ரவுட்ஸ் இதுவும் போட்டுக்கிறேன். 1/2 கப்பு ஒரு கப்பு போதும். இதுலேயே நான் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். அந்த கடாய் எனக்கு பத்தலை, அதனால கொஞ்சம் வேறு கடாய் மாற்றிருக்கேன். இதில் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், நான் 2.5 ஸ்பூன் போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு காரம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், 1 ஸ்பூன் இல்லை. அப்புறம் இதுக்கு நான் எண்ணெய் நிறைய ஒரு 2-3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை நான் நல்லா கலக்கிப்பேன். தேவையான அளவு கல்லுப்பும் போட்டுக்கிறேன். இப்போது அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். நான் இப்படியே வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது வேணும்னா இந்த ஸ்டேஜில் வரப்போ ஆஃப் பண்ணிக்கிட்டாலும் சரி. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விடுவேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படியே நான் சிம்மில் விட்டுருவேன். நல்ல ஒரு தொக்கு மாதிரி சூப்பராக வந்துடும். கொத்தமல்லி போட்டுடலாம். ஓகே, சூப்பர். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி மாதிரியும் இல்லை, பொரியல் மாதிரியும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவியை டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட் ட்ரை. ரொம்ப ஈஸி கூட ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்ப்ரவுட்ஸ், அந்த அவரைக்காவோட சீடு, அவரைக்காய், தக்காளி இதெல்லாம் போட்டால் அப்படியே ஒரு தொக்கு மாதிரி சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸ் பைட்ஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெண்ணில் தட்டி போங்க.